தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அபிராமி கடை கண்களே. அம்பாள் எந்த வழியை காட்ட போறாளோ அம்மியில அறப்படுற மாதிரிதான் வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. வர்ற சம்பளம் வாய்க்கும் கைக்குமே பத்தல. இதுல வயசுக்கு வந்து பொண்ணுங்க வேற 2 இருக்கு. அதுங்களை எப்படி கரை சேர்க்க போறனோ? சுகுணா, மணி 7 அடிச்சிருச்சு. என்ன உன் தங்கச்சி என்ன காணோம்? காலேஜ்ல அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா? அது என்னடி அது ஸ்பெஷல் கிளாஸ்? அதே காலேஜ்ல தான் நீ படிக்கிற. பிஎஸ்சி படிக்கிற நீ 5 மணிக்கே வீட்டுக்கு வந்துடுற. பிஎஸ்சி படிக்கிற அந்த பாண்டு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறானே. எனக்கு என்னமோமா அவ போக்கே பிடிக்கல. நினைச்சா பயமா இருக்கு. ராதிகா சின்ன பொண்ணுதானம்மா, ஃப்ரெண்ட்ஸுகளோட அரட்டை அடிச்சுட்டு மெதுவா வருவா. ஏய் பூனை, என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி வத்தி வைக்கிறியா? இதுதானே வேண்டாங்கிறது. பாய ஓடுறி. வயசு வந்த பொண்ணு இருட்டதுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு தடிப்பைய மாதிரி வீட்டுக்கு வர்றியன்னு நான் கேட்டா உங்க அக்கா வேற ஏன் பாயற? அவ குறிஞ்சதால நிமிர்றாளா? அவளை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா? வீடா இது? நரகம். 2 பேரும் நீதானே பெத்த. அவளை மட்டும் தலையில் தூக்கிச்சு டான்ஸ் ஆடுறிய. நான் நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம். நீ எனக்கு அம்மாவா மாமியாரா? ஏய், அம்மா கிட்ட ஏண்டி எப்படி பேசுற? கொஞ்சம் மரியாதையா பேசக்கூடாது. ஷட் அப். உன் அட்வைஸ் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. புள்ளையும் கிண்டி வச்சுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறா. போந்தா கோழி. தாயே அபிராமி, எனக்கு எப்பத்தான் நிம்மதியை கொடுக்க போறியோ? அந்த மனுஷன் 400 ரூபாய் காசுக்கு ஆபீஸ்ல ராப்பகலா உழைக்கிறார். எங்க கஷ்டம் உனக்கு எங்க தெரியுது? இந்த காலத்துல பொண்ணு கேட்க வர்றவன் அவ உத்தியோகம் பார்த்து 1ஆம் தேதி அன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கி கொடுப்பாளான்னு எதிர்பார்க்கிறான். இதுக்கு தானே உன்ன விதியேன்னு படிக்க வைக்கிறோம். நாளைக்கு தப்பு தண்டாவா ஏதாவது ஒரு பேர் வந்து தொலைஞ்சதுன்னா உன்னை எப்படி நாங்க கதை கேட்க முடியும்? சரி சரி விடுமா, இனிமே அப்படி நடக்க மாட்டா. சரி சரி சாப்பிட வாங்க. வாடி. ராமாயண கூனி தோத்து போயிடுவோம் கிட்ட.